நம்ம இப்ப வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள கொடிவேரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பிராய்லர் கோழி வந்து எப்படி வளர்க்குறாங்க, ஸோ இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த தொழில் வந்து நஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ இடங்கள்ல நம்ம செட்டை போய் பார்க்கும்போது அந்த செட்டெல்லாம் காலியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த நலிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பிராய்லர் கோழி, இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறது எப்படி வந்து தோன்றுச்சு, இந்த தொழில் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க பேரை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சுந்தரமூர்த்திங்க என்னோட நேமு. இது அண்ணா பண்ணிட்டு இருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் சார்ந்து இதாக இருக்கிறதுனால அந்த தொழில் செஞ்சோம். அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுற போது கம்பெனிக்காரர் குஞ்சு கொடுப்பாங்க, கோழி தீவனம் கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் நல்ல ரேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இப்போ வர வர இந்த தொழில் வந்து நாளடைவில் நசிஞ்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கும் செலவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இது வந்து பத்துறதில்ல. பார்க்குற போது இப்போ கொஞ்சம் நலிவடைஞ்சது இருக்குதுங்க இந்த தொழில். பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறது எந்த கம்பெனி கூட நீங்க டைப் வச்சிருக்கீங்க? எந்த கம்பெனி உங்ககிட்ட குஞ்சு கொடுக்குறாங்க? கம்பெனி நிறைய இருக்குதுங்க. எங்களுக்கு விருப்பமான கம்பெனி, எங்களுக்கு யார் அதிகமாக அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வளர்த்துவோம். இது இந்த கம்பெனி அந்த கம்பெனி எல்லாம் இல்லைங்க. அதிகமாக எங்களுக்கு கிலோ வளர்த்துறதுக்கு கொடுக்குறதுக்கிட்ட நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். 5 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நலிவடைஞ்சது இருக்குது. அவங்க கொடுக்குற கிலோ சார்ஜுக்குன்னு இங்கே பண்ணுற எதுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்படி ஆகிறது இல்லைன்னு அண்ணா சொல்லுவாங்க. பிராய்லர் கோழிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து என்ன ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு டைப் வச்சிருக்காங்க? இப்போ குஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? குஞ்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க. குஞ்சு டே ஓல்டு குஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்களை 45 நாளில் கோழி எடுத்துருவாங்க. நாங்கள் இது தீவனம் போட்டு தண்ணி கொடுத்து வளர்த்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்ட்டு. எங்களுக்கு முதல்ல ஒரு கட்டுப்படி ஆகிற ரேட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசியில் ஏறினதுனால அவங்களுக்கும் கொடுக்குற இது எங்களுக்கு கொஞ்சம் பத்துறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து வளர்த்த முடியாமல் விட்டுறாங்க. ஏன்னா ஆள் கூலி, இந்த கீழே போடுற மஞ்சு ரேட்டு, கரண்ட் பில்லு இதெல்லாமே ரேட்டு இன்னைக்கு பார்க்குற போது எங்களுக்கு எல்லாம் கட்டுப்படி ஆகலைன்னு நான் சொல்லுவேன். கம்பெனிக்காரங்களுக்கு வளர்த்து மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறீங்க? ஆமாம். கோழி குஞ்சு கொடுத்தோன்னே தீவனம்லாம் எப்படிங்க அவங்க கொடுத்துருவாங்க? எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதான் அவங்களே குஞ்சுலேருந்து தீவனத்துலேருந்து எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம வளர்த்துறதுக்கு மட்டும். வளர்த்துறதுக்குன்னு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான செலவுகள் ஆகுதுங்க? அதை வளர்த்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மஞ்சு செலவு, அப்புறம் ஆள் செலவு. மஞ்சுங்கிறது என்ன? இந்த கீழே போடுற இந்த தேங்காய் பொட்டுங்க. இது எடுத்து காட்ட முடியுங்களா? எதுன்ட்டு உங்களுக்கு அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ குப்பையாயிடுதுங்க. தேங்காய் நாருங்க, தேங்காய் நார் உள்ள வந்து என்ன சார் இருக்குது? அதான் தேங்காய் நாருங்க, குப்பைங்க. இப்போ இது வந்து 35 நாள் ஆகி போச்சுங்க. அதனோட எருமையெல்லாம் கலந்துடுது. ஓ, இது என்ன ரேட்டு வருதுங்க? இது வந்து யூனிட்டு 5000 ரூபாய்ங்க. 5000 ரூபா, 5500. முதல்ல ரேட்டு சீப்பாக இருந்ததுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் கணக்கு. ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து போட்டுட்டீங்கன்னா அப்படியே இருந்துக்குங்க? இல்லை, பேட்சுக்கு பேட்ச். இப்போ இந்த குஞ்சு எடுத்தோன்னே இது க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி விட்டு தான் அப்புறம் குஞ்சு இறக்கணும். புதுசாக நீங்கள் இறக்கி அதுக்கப்புறம் தான் இது பண்ணலாம். ஓகே. ஒரு குஞ்சு கொண்டு வந்து விட்றாங்க அப்படின்னா அது வளர்றதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்கும்? ஒரு 45 நாளுங்க. அதிகபட்சம் 45 நாளில் நம்ம இருக்கலாங்க. மாச கணக்கில் இருக்கலாம். ஆனால் தீவனம் போட்டு இது பண்ணுறது ஒரு 45 நாளுக்குள்ள அதை வளர்ச்சி க்ரோத்து வந்து நின்று. அப்புறம் அதுக்கு மேலே வந்து தீவனம் தான் சாப்பிட்ருக்கு. வெயிட் ஏறாது. வெயிட் வந்து என்ன வெயிட் வரைக்கும் வரும் சார்? வெயிட் இதெல்லாம் ஒரு 4 கிலோ வரும். 4 கிலோ வரும்? 4 கிலோ 5 கிலோ. அப்போ ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுங்க? எங்களுக்கு 6 ரூபா கொடுக்கும். அப்போ 4 கிலோ வந்துச்சுன்னா ஒரு ஆமாங்க 4 கிலோவெல்லாம் வளர்த்த முடியாது. வராது. ஒரு 3 கிலோ. இப்போ எத்தனை செட்டுங்க சார் நீங்கள் வச்சிருக்கீங்க? இப்போ 6 செட் இருக்குங்க. 6 செட். இப்போ எத்தனை செட்டில் வந்து செட்டுக்கு 2000ங்க. 6 செட்டுக்கு 12,000. அப்போ உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுங்க? வரவு எவ்வளோ வருதுங்க? வரவு அது உங்களுக்கு 6 ரூபாய்ங்க. எங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா செலவும் போக ஒரு மாதம் 10 ரூபா கணக்கு அப்படி இதாகும். 10லேருந்து 5க்குள்ள நல்லா ஆள் கூலி இதுக்கெல்லாம் போகணும். இப்போ ஆள் கூலிங்கும் போது ஆளுங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க சார்? ஆளுங்க வந்து தீவனம் போடணுங்க, இதெல்லாம் கழுவி விடணும், தீவனம் எடுத்து போடணுங்களா, இந்த வேலைக்கு அந்த வேலையெல்லாம் இருக்குது. இப்போ செட்டு இருக்குது. இந்த செட்டு வந்து எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க? என்னென்ன இதுக்கு மூங்கில் ஓலைங்க,
அப்புறம் அது மேயறக்கு ஆளுங்க. ஆ. அப்புறம் மேலே வந்து இந்த ஓலையெல்லாம் இக்கறக்கு இல்லாமல் தகரம் போட்டுக்குருவாங்க. ஓ முதல்லலாம் ஓலையோடது இருந்ததுங்க. சரிங்க. இப்போல்லாம் தகரம் போட்டாங்க. இப்போ தீவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எப்படிங்க ஆமாம். கம்பெனிக்காரன் கொடுத்ததுங்களா? இல்லை இதெல்லாம் நாம் வாங்கிக்கணும். ஓ இது தீவனம் என்ன தீவனம் சார் இது கம்பெனி? இது கம்பெனி தீவனம் தாங்க. இது மக்காச்சோளம், ஆ. எள்ளு புண்ணாக்கு, கடல் புண்ணாக்கெல்லாம் கலந்து வரும்பாங்க. ஓ ஆமாங்க. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுங்க. இந்த தண்ணி ஆமாங்க. ஓ தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறது ஊத்திடுவீங்களா எப்படி? இல்லை அது ட்ரம்லேருந்து அப்படியே வந்துருங்க. ஓ அது சின்டாக்ஸ்லேருந்து அப்படியே வந்துருங்க. அது ஒரு லைட்டா ஹோல்ஸ் மாதிரி போட்டு இது வந்து அப்படியே இதாகும். எப்படிங்க சார்? அப்படியே தண்ணி வருதுங்களா? ஆமா. டச் பண்ணா தண்ணி வரும். தண்ணி வரும். எப்படிங்க ஒரே டைம்ல ஆளுங்க வந்து மோட்டர் ஆன் பண்ணி விட்டு அப்படியே தண்ணி எல்லா பக்கம் வந்துருங்க. ஒரு சின்டாக்ஸ்ல போட்டு விட்டா எல்லா பக்கம் சர்க்குலேஷன். தொழில் வந்து நலிவுடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க சார்? காரணம் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆச்சு. அப்புறம் அந்த அளவுக்கு கன்சியூமர்ல வந்து போச்சுன்னா நல்லா இருக்குங்க. உற்பத்தி அதிகமாகிறதுனால இந்த எப்படி விவசாய தக்காளி அதிகமாக உற்பத்தி ஆயிடுதுன்னா ரோட்ல எல்லாம் கொண்டு போய் வீசுறாங்க. தக்காளியுமே இந்த பிராய்லர் ஒண்ணு. இது வந்து அது வந்து முதலீடு கொஞ்சம் கம்மி, இது முதலீடு ஜாஸ்தி. ஆமாங்க. அதனால எல்லா இடத்துல செட்டை வந்து பாக்குற மாதிரி இருந்து கோழிகளையே பார்க்க முடியாது. அதான் முடியாம தொழில் வந்து நல்லா போயிட்டு இருந்ததுன்னா விடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணுங்களா, கம்பெனிக்காரங்க கட்டுப்படி ஆகணுங்களா. நான் என்ன நினைச்சிட்டேன்னா சிறு வயதுல பிராய்லர் கோழி அப்படிங்கிறது வந்து ஓனருங்க வந்து வாங்கிட்டு வந்து அவங்களே வளர்த்துட்டு கம்பெனிக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கம்பெனிக்காரங்களே கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அது வளர்த்தி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலைங்க. இப்போ கறிக்கடையிலேயே போனாலும் பிராய்லர் கோழி தான் இப்ப அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தீவன கம்பெனில இருந்து எல்லாம் போட்டு வருதுங்க, நீட்டா சாப்பிட்டுக்குது. அப்புறம் அந்த குறிப்பிட்ட நாள்ல விற்பனைக்கு போயிருதுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க எப்படிங்க சார் பிராய்லர் சாப்பிடுவீங்களா நாட்டுக்கோழி? பிராய்லர் சாப்பிடுவோம். பிராய்லர். நாட்டுக்கோழி? நாட்டுக்கோழி ஏதோ கிடைச்சா வாங்குவோம், இல்லைன்னா அப்புறம் நம்மளது ஓட்டுக்க வேண்டியதான் இல்லைங்களா. அது கம்பெனில சொல்லிடுவாங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்கன்னு. ஒரு ஷார்டேஜ் அதிகமாக வரக்கூடாது. அதுக்காக செட் எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க? இந்த இடத்தோட பேர் என்னங்க? இது வந்து கொடிவேரி அருகில்னு. என்ன ஊருங்க சார் இது? இது வந்து டிஜிபி. பிராய்லர் கோழி வளர்ப்பு சம்பந்தமான நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. பிராய்லர் கோழி வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் இந்த தொழிலை வந்து செய்யறது இல்லை. அதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு சார் சொல்லி தெரிஞ்சுதுங்க. இந்த தொழில் வந்து உண்மையாக சொல்ல போனால் இப்போ வந்து யாருமே பண்ணுறதுக்கு முன் வர்றதில்லை. ஸோ இந்த தொழில் சார்ந்த பல தகவல்களை நம்ம சேனல் வழியாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பயன்பெறுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.